ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 30/6/2017 ஹேவிளம்பி வருடம் ஆணி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி, உத்திரம் நட்சத்திரம், பத்திரை கரணம், சித்த யோகம் கூடிய ஆணி திருமஞ்சனம், சூலம் மேற்கு தென்மேற்கு, நாளைக்கு 12, பரிகாரம் வெள்ளம். இப்போ நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த வகையில் ஆணி மாதம்தான் ரொம்ப சிறப்பு. ஆணி திருமஞ்சனம் சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷம். சிதம்பரம் போகாமல் இருப்பேனா என் ஜென்மத்தை வீணாக கெடுப்பேனான்னு ஒரு பாடல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்து மதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதில் முக்கியமாக ஆணி திருமஞ்சனம் தரிசனம் சிறப்பு. ஆக இன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் சிதம்பரத்துக்கே போக முடியாட்டி கூட அந்த தில்லை அம்பலத்தானே, தில்லை அப்படின்னா சிதம்பரம், அந்த தில்லை அம்பலவானனை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலேயே நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தில் கண்ணுற்று வழிபடலாம். ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களில் நடராஜர் சிலைக்கு அபிஷேகம் நடக்கும். மதியம் ஒரு 11 மணிலேருந்து, சில பேர் 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே அந்த அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் இந்த மாதிரி நடக்கும். அதுக்கு சில பேர் கட்டளை ஏற்று நடத்துவாங்க. அப்படி கட்டளைதாரர் இல்லாட்டி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 பேர் சேர்ந்து எடுத்துக்கலாம். அதுக்கான ஏதாவது பொருள்கள் அந்த அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். எதுவுமே முடியாட்டி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டு வரலாம். ரொம்ப ஏழைகளாக இருக்கவங்க அப்படின்னா சும்மா போய் கும்பிட்டு வாங்க. கடவுள் அதுக்கான வழி வகையை காட்டுவார். உழைக்காமல் பிழைக்க முடியாது. ஆனால் அந்த உழைக்கிறதுக்கான வேலையை ஒருத்தர் கூப்பிட்டு கொடுக்கணும் இல்லையா? அப்படி கூப்பிட்டு கொடுக்க வைப்பார். இறை சக்தியானது சூட்சமமாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல போய் வழிபடும் போது உடம்புல இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் விலகி பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் போது ஒருத்தருக்கு நம்மளை பார்த்தா பிடிக்கும். உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும்பாங்க. கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. சும்மா தான் இருக்கீங்கன்னா, ஏன் சும்மா இருக்கீங்க, நம்ம கம்பெனி இருக்குது வாங்க பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு வேலையை அமைஞ்சிருச்சு. ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு 12 நாளைக்கு விநாயகர் தண்ணி ஊற்றுனீங்க, ஊற்றணும், அது 13ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த நோய் குணமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வரன் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சாதகமாக முன்னோர்கள் எல்லாம் பல லட்சம் வருடங்களாக நம்ம முப்பாட்டம், அதுக்கு முப்பாட்டம் எல்லாம் பல லட்ச வருடங்களுக்கு முன்னே வாழ்ந்த மக்கள் கூட இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தியிருக்காங்க. அப்பிருந்து இறை வழிபாடு இருந்திருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம், அதை காண கண்கோடி வேண்டும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அதை கண்ணுற்று வழிபட உங்களுக்கு சகல காரியங்களிலும் நன்மை ஏற்படும். அங்கே போயிட்டு வர்றீங்கன்னா, அந்த அபிஷேகம் பார்த்து வர்றீங்கன்னா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். குழந்தைக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்காம இருந்தால் கிடைக்கும். இல்லை ஒரு குழந்தை பாக்கிய நிலை, ஆரோக்கியம் மேன்மை, ஒரு பாசிட்டிவான செய்தி உங்கள் காதுக்கு வந்தே தீரும். ஆக இன்னைக்கு ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம், சிதம்பரத்தில் வழிபட சிறப்பு, மற்ற சிவாலயங்களிலும் வழிபட சிறப்பு. இன்னைக்கு கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுன சமம், சந்திரன் கன்னி நட்பு, செவ்வாய் மிதுன பகை, புதன் மிதுன ஆட்சி, குரு கன்னி நட்பு, சுக்கிரன் ரிஷப ஆட்சி, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகோணாம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கு இன்னைக்கு சந்திரனோட போக்கும் மோசம் இல்லை. அன்னிடம் உத்தரத்தில் போயிட்டு இருக்க 5 குடையனோட சாரம் பெற்று 4 குடையவன். அதனால இன்னைக்கு எண்ணிய காரியம் ஈடேறும். ஆனாலும் இந்த அஷ்டம சனியும் 6ல் குருவும் கொஞ்சம் கூடுதல் செலவு, அலைக்கழிப்பு சிரமங்கள், சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்க பார்க்க உங்களுக்கு தாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு சில விஷயங்களுக்காக, வேலைக்காகவோ படிப்புக்காகவோ யாரிடத்திலும் ஏமாந்துடாதீங்க. பணம் கொடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா இதை கன்ஃபார்ம் ஆகிருக்கு எவ்வளோ கொடுங்கன்னு சில பேர் கேட்பாங்க. கொடுத்தா ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோர்ஸ் நான் வாங்கி தர்றேங்க,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன்பாங்க. ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. அவங்க நம்பிக்கையை வளர்த்துட்டு 10 பேர் விட்டு வாங்கிட்டு அதோட அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. அப்படின்லாம் இருக்காங்க சில பேர். அந்த நம்பிக்கையை வச்சு காசு சம்பாதிக்கிறது. ரொம்ப ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பல பேர் கூட பழகி நம்பிக்கை உருவாக்கிட்டு அதை வச்சு சம்பாரிச்சுட்டு பல பேர் கிட்ட காசு வாங்கிட்டு ஒரே டைமில் நம்மளுக்கு தெரியாது, அங்கேயும் போய் வாங்கியிருப்பான், இன்னொரு பக்கம் வாங்கியிருப்பான், அதை சேர்த்து. ஆனால் அதெல்லாம் நிரந்தரமாக நிலைக்காது. அது ஆண்டவனுக்கு தெரியும். எங்கே போய் அதை வச்சு அவன் பிழைக்க முடியாது. கடைசியில் அவன் இறந்து நிற்பான். அந்த மாதிரி ஒரு 10 பேரை ஏமாத்துறவன் அவங்க எத்தனை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த கல்விக்காக வாங்கி ஏமாத்துறாங்க பாருங்க. அவங்களுடைய 7 தலைமுறை குழந்தைங்க படிக்காது. அதாவது கல்விக்காக பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவங்களுடைய 7 தலைமுறையுடைய குழந்தைங்க படிக்கவே படிக்காது. அவங்களுக்கு கல்வியே அந்த சரஸ்வதி கொடுக்காது. ஆனால் கல்விக்காக பிறருக்கு உதவங்களுடைய 7 தலைமுறை குழந்தைகள் நல்லா படிக்கும். சரஸ்வதி கடாட்சமும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி அந்த விஷயங்களில் பலவீனமான அந்த அஷ்டமச்சனி போன்ற காலங்களில் ஏமாறுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணத்தை மட்டும் இப்படியே வச்சுருக்காதீங்க. இப்படி நாம்பி பிடிக்கணும், அவசியம்னா மட்டும்தான் பண்ணணும். அந்த வகையான நிலையில் இன்னைக்கு உங்களுடைய சிந்தனையும் அது நான் சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காலையில் இருந்துச்சு இப்படித்தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு அசுவனையில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க அம்மனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய நிலையை இன்றைய கிரக நிலை காட்டுது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய பேச்சில் இனிமை, உங்களுடைய அழகு கூடுதல். ஒரு பியூட்டி பார்லருக்கு போய் கூட ஃபேஷியல் பண்ணிக்கிறது, மேக்கப் போட்டுக்கிறது. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா கூட உங்களையே திரும்பி திரும்பி மற்றவங்க பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தா பரவாயில்ல, திரும்பியே பார்க்காத அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி போகணும். ஓரளவுக்கான ராயல் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். ராயல் ஃபேமிலின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண கற்றுக்கணும். ட்ரெஸ் இருக்குங்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் போட்டு போகக்கூடாது. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மயானத்துக்கு கூட பந்தாவாக வராங்க. அதெல்லாம் எந்த இடத்துல எப்படி இருக்கணும், மனித மனநிலையை பொறுத்து இப்படி போகணும். அது மாதிரி நீங்கள் இப்போ உங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடிய நிலை, அதோட ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள் எளிதாக நடக்கும். பெண்களால் ஆண்களுக்கும், ஆண்களால் பெண்களுக்கும் காரிய வெற்றி ஆகும். இன்னைக்கு கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும், ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைய கிரக நிலைகள் கொடுக்குது. ஏற்றமான சந்தர்ப்பம், சில மாற்றமான சூழல்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வாகனம் மாற்றி எடுக்கிறது, வீடு மாற்றி வாங்கிறது, வேலையில் மாற்றம் செய்கிறது, இப்படி சில மாற்றங்களை எல்லாம் பண்ணிக்குவீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. ஆனால் ஏற்கனவே எடுத்த வேலை நின்றிருந்து அதை திரும்ப தொடங்கி நடத்துறது, இப்படி சூழல்கள் உருவாகும். வரன் அமையிறது, அதுக்கான சூழலும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பைரவரையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க. குருவோடைய நல்ல இடம் இல்லாட்டியும் அவருடைய பார்க்கக்கூடிய இடங்கள் பரவாயில்லைங்க. சுக்கிரன் அற்புதமான இடத்துல இருக்காரு, நல்லது செய்ய காத்திருக்காரு. 5 குடையும் விரயத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் வழியில் கொஞ்சம் கூடுதல் செலவாகும். ஒரு படிப்புக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணால் போதும்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஒரு சரி நல்ல காலேஜ், கூடுதல் ஃபீஸு, சரி பரவாயில்ல சேர்த்திடலாம், கொஞ்சம் கடன் பெற்றாவது சேர்த்திடலான்னு கடன் கேட்டால் கிடைக்கும். அது போன்ற சூழல். அதே மாதிரி பூர்வீக சம்பந்தமாக சில கலார் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில்
கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்தில் அதை பண்ணி முடிச்சுக்குவீங்க. இப்படி சில நன்மைகளுக்கான செலவுகள் கூடுதலாகக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூசத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதமும் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு ராசியாதிபதியோட லாப சஞ்சாரம் எதிர்ப்புகளை முறியடிச்சு நீங்க முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. ஆனாலும் இந்த அஷ்டாத்தம சனியுடைய நிலையால சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படும். கடைசியில் 99% நீங்க முறியடிச்சுட்டா அந்த 1% போய் ரிவர்ஸ் ஆயிடும். அடடா இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். இருந்தாலும் முயற்சி திருவினையாக்குங்கிற அடிப்படையில் தொடர்ந்து உங்களோட முயற்சி காரிய வெற்றி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் கடவுள்கிட்ட சில வேண்டுதல்கள், நாம் எடுக்கிற முயற்சியும் ஒருத்தரை கெடுத்து நாம் அந்த இடத்துக்கு வரணுங்கிற முயற்சி எப்பவுமே பலிக்காது. நமக்கு இயல்பா நம்ம திறமைக்கேற்ப வரக்கூடிய முயற்சிக்கான அந்த பலன்கள் நம்மளுக்கு கைக்கு வந்து சேரும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு சந்திரனோட போக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. தேவைக்கு பணம் வரும். மகத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரத்தில் பிறந்தவங்க நடராஜரையும் வழிபடுங்க. அதாவது சிவபெருமான் நடராஜ ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய காட்சியை பார்த்து வழிபடலாம், தீபமேற்றி வழிபடலாம். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். ஏற்றமான சூழலை கொடுக்கக்கூடிய இடத்துல புதன், மாற்றமான நிலைகளை, நல்ல மாற்றமான நிலைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன். குரு ஜென்மத்தில் இருந்தாலும் அந்த சுக்கிரனை பார்க்கக்கூடிய நிலை அற்புதம். ஆக சனி கிரகமானது 3ஆம் இடத்துல இருந்துட்டு துணிச்சலையும் காரிய வெற்றியும் கொடுக்குது. ஆக எடுத்த காரியம், இப்ப எடுக்கிற காரியம், எடுக்க போற காரியம் எல்லாத்துக்குமே இந்த கிரக நிலை நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது. 4-5 மாசமா நீங்க ஒரு வேலை சுணக்கம் இருந்திருந்ததுன்னா அது ஸ்பீடாகும். ஒரு வீட்டு வேலையே இருந்ததுன்னா ஆமாங்க ஒன்றும் ஒர்க்கே நடக்கலைன்னு இருந்தீங்கன்னா மறுபடியும் நடக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அது இதுன்னு வந்துட்டு இருந்துச்சுன்னா அது நின்றும். அந்த இயல்பான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இன்றைய ஜென்ம சந்திரனும் விரயங்களை கட்டுப்படுத்தும். இன்னைக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க சிவபெருமானை மிருத்யுஞ்சய மந்திரம் படித்து வழிபடுறது, அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறது, சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரை வழிபடுறது சிறப்பு கொடுக்கும். அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை அணுகும். ஆனாலும் அஷ்டம சுக்கிரன், அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கலாம்ங்கிறது சில சாஸ்திர அடிப்படையில் அது பரவாயில்ல. சந்திரனோட போக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகளை கொடுக்க பார்க்கும். அது உபயோகமான செலவா இருக்கும். அந்த கூடுதல் செலவுகள் வாகனத்துக்கான செலவு, ஒரு ஆடை ஆபரணங்களுக்கான செலவு, இப்படிப்பட்ட செலவுகளா இருக்கும். தொழில் பற்றிய மிஷினரிஸ் அது சம்பந்தப்பட்ட வகையான செலவு, சில விஷயங்களுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி செலவு. ஆக கொஞ்சம் கடன் பெற வேண்டிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதை சரி செய்து அந்த செலவுகளை கட்டுப்படுத்த இன்னைக்கு சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும், விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதம், அனுசு 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு 7 குடையவன் 7இல் பலம் பெற்றிருக்கு. இணையால நன்மைகள் ஏற்படும். அவங்க கொஞ்சம் கூடுதல் அழகா தெரிவாங்க. ஆமா, இந்த ஜிஎஸ்டியில் கூட பியூட்டி பார்லருக்கெல்லாம் வரி அதிகமாக போட்டாங்க, அதனால கணவன்மார்கள் உங்கள் மனைவியை இயற்கையாகவே அழகா இருக்கீங்கன்னு சொல்லிக்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து ரேட் அதிகரிச்சிருச்சு, அதனால உங்கள் மனைவி சமைக்கிற சமையலை வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. அதெல்லாம் உண்மைதான். நான் என்ன சொல்றதுன்னா, நீங்கள் எங்கே போய் சாப்பிட்றத விட, வேற என்ன மேக்கப் பண்ணி அழகை பெறதை விட, இயல்பான இயற்கையான அழகு சிறந்த அழகு, அன்பான அழகு, அன்பு தான் அது அழகை மேம்படுத்தக்கூடிய நிலை. அதை புகழலாம், தப்பில்லை. ஒவ்வொரு வார்த்தைகளும்
நம்ம வந்து பேச்சில் எல்லாம் இருக்கு. அந்த பேச்சிலேயே ஒரு ஆட்சி வீழ்ந்ததும் இருக்கு, பேச்சிலேயே ஒரு ஆட்சி கிடைச்சதும் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லலை, அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் சொல்றேன். அப்படி எந்த ஒரு விஷயமானாலும் நாம நினைக்கிறது பொறுத்து, மனசுல தான் எல்லாம் இருக்கு. ஆக வெளி தோற்றம்ங்கிறத விட மனசுல தான் எல்லாமே இருக்கு. உணவு சத்துள்ளதா இருக்கணும், மனைவி சமையல் கண்டிப்பாக சத்துள்ளதான இருக்கு. அழகுல வந்து மேக்கப் போடுறதை விட அடிக்கடி இயல்பா இருக்கிற விஷயங்கள் வந்து நல்லா தான் இருக்கு, அது ஆரோக்கியமானதும் கூட. அதை நம்ம வந்து பாராட்டி புகழும் போது அதுக்கான செலவுகள் கம்மி. ஆக செலவு பண்ணாமல் இருக்க முடியாது, அவசியத்துக்கு பண்ணித்தான் ஆகணும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கலாம். அந்த வகையான நிலையில இயல்பாவே அழகு, இயல்பாவே சிறப்பு. இவ்வளவு நாளா இப்படி ஒரு பேசினதே இல்லைன்னு சொல்லி கூட உங்களோட இணை உங்களை பற்றி பெருமையா நினைப்பாங்க, மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, இதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதோட சில பேருக்கு இணை அமையும். 7ல சுக்கிரன் வரும்போது குரு அதை பார்க்கும்போது ஒரு 10 வருஷமா வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் அமையலைங்கிறவங்களுக்கு இப்போ அமையும். அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு, அதுக்கான முடிவுகள் தெரியும். அந்த வகையான நிலை இன்னைக்கு அற்புதமான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். செவ்வாயோட அஷ்டம சஞ்சாரம் சிறு சிறு உடல் அசதி, சோர்வு, உஷ்ண சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கு. அது நீங்க விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியையும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு குருவோட சேர்ந்து அற்புதம். செவ்வாய் இருக்கக்கூடிய இடமும் மோசம் இல்லை. சூரியனும் புதனும் ஒன்றிணைந்து 9 10 கிரகங்களுடைய சேர்க்கையால, அது ராசியை பார்க்கிறவனுடைய நிலையால தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும். அதாவது ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். உடல்ல நோய் அகலும், ஒரு தைரியம் வரும், இந்த உடல் சோர்ந்திருந்த நிலை மாறும், பணம் தேவைக்கு வரும். இன்னைக்கு புதிய திட்டங்கள் மனதுக்குள்ள தோன்றும், அதை நிறைவேற்ற முயற்சி எடுப்பீங்க. நிறைய பேர் பழைய விஷயங்களை அசை போட்டு பார்ப்பீங்க. நம்மெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம். எல்லாருமே வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அது அந்த காலகட்டப்படி நம்ம அப்பா அம்மா அதை விட கஷ்டப்பட்டிருக்காங்க, தாத்தா பாட்டி அதை விட கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம சந்ததிகளுக்கு அந்த கஷ்டம் இல்லை. ஆனாலும் அதை சொல்லி அவங்களுக்கு கொண்டு போகணும். இல்லாட்டி எல்லாமே இயல்பா நடக்குதுங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது அதை எதிர்கொள்ள அவங்களால முடியாது. ஆக எல்லா விஷயங்களும் பெற்றோர் வந்து குழந்தைகளிடத்துல கடந்த கால வரலாறுகளை பேசணும். இன்னைக்கு வந்து மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2 3 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். சனி 11ஆம் இடத்துல அற்புதமா இருக்கு. சுக்கிரன் 5 கூடையவன் 5ல இருந்து அந்த ராசி அதிபதி பார்க்குது. புதன் அற்புதமா இருக்கு. சூரியன் செவ்வாய் உங்களுக்கு சாதகமான நிலை கொடுக்குறாங்க. ஆக சிறப்புக்குரிய நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். சந்திரனும் அஷ்டமத்திலிருந்து விலகி இருக்கு. நவகிரகங்களை உத்திராடத்தில் பிறந்தவங்களும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1 2 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்காத போது, கிடைத்த போது அதை பயன்படுத்தலன்னு நினைப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு பக்கமாக வந்து வந்து ஒவ்வொரு விஷயங்களும் தட்டி போகிறது கவலையை கொடுக்கும். பதவி விஷயங்களிலும் உங்களுக்கு பக்கமாக முடியும்னு சொல்லக்கூடிய நிலை வந்து அது தட்டி போகிறது கவலையை கொடுக்கும். குழந்தைகள் 8ல குரு இருக்கும்போது குழந்தைகளுடைய செயல்பாடுகள், அவங்க செய்த செயல்களால் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் வந்துருமோங்கிற சில பேருக்கு அந்த பயம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுல மனக்கவலை இருக்கு, உடல் சோர்வு ஏற்படும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை நாடுறது, ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி சூழலுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 50 வயதை கடந்தவங்களுக்கு இருக்கும்.
எல்லாம் சரியா இருங்க. எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, 3 பயிற்சியால 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது மூலமா அற்புதமான இடத்தை பிடிக்க போறீங்க. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்குள்ள ஏதாவது நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறா போனா அது வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி விட்டுரும். அதனால பலவீனமான நேரத்துல இருட்டு போன்ற காலங்கள் மாதிரி பலவீனமான நேரம் பொறுமையா இருந்தோம்னா வெடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காரியம் மாற்றுறது எளிதா இருக்குங்கிற அடிப்படையில இன்னைக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல பலன்களுக்குரிய சந்தர்ப்பம் நடக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. 7இல் சந்திரனும் 7இல் குருவும் செவ்வாயோட பார்வை பற்றி இருக்கிற நிலையில குருவுக்கு கூட இருக்கக்கூடிய சந்திரன் குருச்சந்திர யோகத்தையும், அது செவ்வாய் பார்வைப்படுறதுனால குருமங்கள யோகத்தையும், அது சந்திரனை பார்க்கறதுனால சந்திரமங்கள யோகத்தையும் கொடுத்து இன்னைக்கு காரிய வெற்றிகளை இறைவனுடைய அருளால, பெரியவங்களுடைய முயற்சியால, நண்பர்களுடைய உங்க மேல் உள்ள அவங்களுடைய விருப்பத்தால நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காரிய வெற்றிக்குரிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். பூரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.